41 பேர் இறப்புல, இல்ல காயமடைந்தவர்கள் 60க்கும் மேற்பட்டவர்கள். இதுல ஏன் ஒருத்தர் கூட போலீஸ்காரங்க இல்லன்னு கேட்கறாங்க. திரும்பி அத ஒரு காரணம் சொல்லி, இதுல இருந்தா இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுங்கன்னு யாரையோ காப்பாற்றுவதற்கு திமுக அரசாங்கம் முயற்சி செய்கிறதான்னு இப்ப அதுல பேச்சு எழுறதுக்கு காரணம், நீங்க சிபிஐக்கு விடாம இருக்கிறது. அவர் வரப்ப எல்லா பாடியும் ரெடியா இருக்குது. கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. சிஎம் வரத்துக்குள்ளார ரிப்பன் ரெடியா இருக்கணும், பில்டிங் ரெடியா இருக்கணும். அதற்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் டாக்டர்ஸ் இருந்துச்சு, பாடி இருந்துச்சு. ஓகே, பர்மிஷன் கொடுத்துட்டேன். அதற்கு உண்டான இடங்கள் இருந்துச்சா? ஒரு ஒரு உடலை கூராய்வு செய்வதற்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் கால அவகாசம் எடுத்துச்சு? எத்தனை மருத்துவர்கள் இருந்தீங்க? 41 எப்படி நைட்டுக்குள்ள டிஸ்போஸ் பண்ண முடிஞ்சுங்கிறது அதை ஒரு பெரிய முழுசா பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாதே சார். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். சார், அந்த கரூர் துயர சம்பவம் சம்பந்தமா வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றத்தில் வந்திருந்தப்பவே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு நேர்மாறாக நிறைய விஷயங்கள் விவாதத்துக்குள்ளா இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டிவிகேக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. டிவிகேவோட கேள்விகள் உச்சநீதிமன்றத்தில் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு சார், கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார். மதுரை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க விசாரணைக்குள்ளார பெரிய அளவு போல. அவங்க சம்பந்தப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய மனுவுல மட்டும்தான் நம்ம விசாரிக்க முடியும். இதுல பொதுநல வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்குக்கு இழப்பு ஏற்படாத பல பேர் இதுல நீங்க போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய இதா இருந்துச்சு. அதை சார்ந்து இந்த தனிநபர் ஆணையத்தை அவங்க எஸ்ஐடி போட்டதே இன்டைரக்டா நம்ம போன இன்டர்வியூல நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க அஸ்ரா கார்க் தலைமையில் ஒரு தனி புலன் விசாரணை குழு போடுறதுக்கு காரணம், அந்த முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தால் நியமனம் செய்யப்பட்ட தனிநபர் ஆணையத்தை ரத்து செஞ்சிருக்குது உயர்நீதிமன்றம் அப்படின்னு நம்ம சொன்னதை இப்ப ஆரம்பத்திலிருந்து தாவேகாவுடைய தேவை அவங்க சிபிஐ விசாரணை கேட்கறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதியுடைய தலைமையில் ஒரு விசாரணை குழு கேட்கறாங்க. இப்ப இதுதான் இருக்குது சார். மதுரையை பொறுத்த வரைக்கும் 11 மனுக்கள் போடப்பட்டது. அதுல நாளைக்கு சம்பந்தப்பட்டவங்களோட மட்டும்தான் ஏத்துக்க முடியும், மற்றது எல்லாத்தையும் நாங்க டிஸ்மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல நாளைக்கு 17க்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்ததா சொல்றாங்க. அதுல 2 பேர் தான் இழப்பு பாதிக்கப்பட்டவர்கள். அதாவது ஒருத்தருடைய குழந்தை இறந்து போயிருக்கு, இன்னொருத்தர் அவங்க வீட்லயும் ஒரு இழப்பு ஏற்பட்டதனால் அவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. தாயார் தந்தையார் 2 பேருமே போட்டிருக்காங்க. இதற்கு அப்பாற்பட்ட பொதுநல வழக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேஸ்க்கு ரிலேட்டட் இல்லாதவங்க, பார்ட்டி ரீதியா இருக்கிறவங்க, அரசியல் கட்சியை சார்ந்தவங்க, இதுல உண்மையிலே சொல்லணும்னா தாவேகா வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி தான் ரூலிங் கவர்மெண்ட் அரசுங்கிற மாதிரி வந்திருக்கணும். பட் ஆனால் இன்னைக்கு பொதுநல வழக்குகள் நிறைய வந்ததுனால அது எல்லா தரப்புடைய வாதங்களுக்கும் உச்சநீதிமன்றம் நாளைக்கு காது கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க எடுக்கிறாங்க. அவங்க அதையும் விசாரிக்கிறாங்க. அதுல பிரைமரியா பாத்தீங்கன்னா சார், என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு கடுமையான விமர்சனங்கள் உச்சநீதிமன்றத்தில் இருந்து வந்த மாதிரி எதுவும் தெரியல. ஏன்னா எல்லாமே அவர்களுடைய கேள்வி எல்லாமே அரசாங்கத்தை நோக்கி தான் இருக்குது. 3 விஷயம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்கறாங்க. ஃபர்ஸ்டே அவங்க போஸ்ட்மார்ட்டம்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றது 6 மணிக்கு மேல பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். நீங்க 41 பேரை ஓவர் நைட்ல பண்ணதுங்கிறதுக்கு அதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் இருந்துச்சா அப்படின்லாம் கொரியை கிளப்புறாங்க. அரசாங்க தரப்பிலிருந்து அதுக்கு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க, பதில் மனு தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இது சம்பந்தப்பட்டு ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அப்ப அந்த கரூர் சம்பவம் நடந்தப்ப அருகில் இருந்த மாவட்டத்துல மருத்துவர்களுக்கான மாநாடு நடந்துச்சு. அதுல 600க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இருந்தாங்க. அதை வச்சு நாங்க பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் நீங்க அனாட்டமி டாக்டர்ஸ் எவ்வளவு பேர் இருந்தாங்க அந்த கான்ஃபரன்ஸ்ல? அந்த கான்ஃபரன்ஸ் என்ன மாதிரியான ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்? அதுல நாளைக்கு அனாட்டமி டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னு தெரியும் சார். பொதுவாகவே நாங்கள் அரசியல் ரீதியா சொல்றது, எங்க கிட்ட நிறைய ரெக்கமெண்டேஷன் வரதே பாத்தீங்க அப்படின்னா, இந்த இறப்பு ஏற்பட்ட பிறகு ஏதோ ஒரு விபத்துல இறந்திருப்பாங்க, ஜிஹெச்ல ஆனா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமே 2 நாளா பாடி போட்டு வச்சிருக்காங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் கூப்பிட்டு டீன் கிட்ட சொல்லுங்கங்குவாங்க. சோ எங்க கிட்ட 2 விஷயம் ஜிஹெச்ல இருந்து அதிக ரெக்கமெண்டேஷன் வரும் அரசியல்வாதிகளுக்கு. ஒண்ணு, அட்மிட் ஆயிருக்கணும், பெட் தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. 2, இந்த போஸ்ட்மார்ட்டமுக்கு சொல்லுங்கங்குவாங்க. சோ இந்த போஸ்ட்மார்ட்டம் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பாடி எடுத்துட்டு போய் போட்டோம்னா குறைஞ்சது 12 மணி நேரம் நாளைக்கு வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டர் அவர் ஷெட்யூல் போடுவார். ஒரு நாளைக்கு நான் 1 தான் பண்ணுவேன், 2 தான் பண்ணுவேன், இந்த பாடி தான் இன்னைக்கு அப்படின்னு முடிவு எடுக்கிறப்ப, இயல்பான அரசு மருத்துவமனைகளில் இந்த மாதிரியான ஒரு செயல் திட்டம் இருக்கும்போது 41 பேரோட தான் இரவோடு இரவாக நீங்க அதை அவசரப்பட்டு செஞ்சதுல எதையும் மறைக்க முற்படுகிறார்கள்ங்கிறது தாவேகா தரப்புடைய வாதமா இருக்குது. அதை சார்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட கேள்விகளும் அமைந்திருக்கிறது.
அது எப்படி நீங்க 41 பேருக்கு பண்றதுக்கு அந்த அளவுக்கு டாக்டர்ஸ் எவ்வளவு பேர் இருந்தாங்க? இல்ல நாளைக்கு நீங்க வந்து 2 பெட் வச்சிருந்தீங்களாமா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு, உடல் கூராய்வு செய்யறதுக்கு உண்டான பலகையில 2 இருந்துச்சா? எவ்வளவு நேரம் ஆச்சு ஒரு பாடிக்குங்கிற மாதிரியான கடுமையான கேள்விகள் முதல் தரப்புல வைக்கிறாங்க. 2வது தரப்புல அவர் வந்து மதியம் வரேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் வந்தாரு. தாமதமா வந்ததுதான் முக்கிய காரணம் அப்படிங்கிறப்ப, அவர் தாமதமா வந்தாலும் வரவில்லை என்றாலும், பாதுகாப்பு ஏன் குறைபாடு ஏற்பட்டது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் ரொம்ப அழுத்தமா கேட்கறாங்க. அதுல ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்டரா அது சீரியஸா நான் பல அந்த கரூர் சம்பவங்கள பத்தி ஊடகங்கள்ல பேட்டி குடுத்தப்ப, நானே இந்த பாயிண்ட்ட ஏன்டா மிஸ் பண்ணேன் அப்படின்னு எனக்கே தோண ஆரம்பிச்சது. 41 பேர் இறப்புல, இல்ல காயமடைந்தவர்கள் 60க்கும் மேற்பட்டவர்கள். இதுல ஏன் ஒருத்தர் கூட போலீஸ்காரங்க இல்லன்னு கேட்கறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. நீங்க ஃபீல்டுல தானே களத்துல தானே இருந்தேங்கிறீங்க. அப்ப அந்த நெரிசல்ல கண்டிப்பா போலீஸும் சிக்கியிருக்கணும்ல. எல்லா சம்பவங்கள்லயும் பாருங்க சார், காவல்துறையினர்களும் பாதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற மாரி ஒரு தகவல் வரும். ஆனா இந்த 41 பேர் இறப்புலயும் சரி, அடிபட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பட்டியலும் சரி, ஒரு காவலர் கூட இல்ல. இதுவே வந்து ஒரு பெரிய மெட்டீரியல் எக்ஸாம்பிள். நீங்க ஒண்ணு ஃபீல்டுல போலீஸ் இல்ல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படிங்கிறாங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு லாஜிக்கலி பாயிண்ட் தான் அது. அது ஏன் அந்த சிக்கல்ல அது எப்படி காக்கி சட்டை போட்டிருந்தா மட்டும் ஃபால்ட் ஆயில் நம்மளே ஒண்ணும் பண்ணலன்னு வடிவேல் சொல்ற மாரி அந்த காக்கி சட்டையினால அவர்களோட அந்த நெரிசல் காப்பாத்திருச்சா? இல்ல. அப்ப அந்த களத்துக்குள்ளார நீங்க இல்ல அப்படிங்கிறத தான் அவங்க கேள்வி கேட்கறாங்க. இது மாதிரியான தொடர்ச்சியான கேள்விகளில் உச்சநீதிமன்றம் அரசாங்கத்தை சார்ந்து இதை எல்லாத்தையுமே முழுமையா விஜய் மேல மட்டும் போட்டுட்டு நீங்க தப்பிக்க பார்க்காதீங்க. நீங்க நாளைக்கு இதற்கு உண்டான பதில்கள் வேண்டும். உடல் கூராய்வு செஞ்சதுல எது மாதிரியான விஷயங்கள் பின்பற்றப்பட்டிருக்கு? காவல்துறையினர்கள் ஏன் பாதுகாப்பு சரியா குடுக்கல? அவர் எப்ப வந்தாலும் சரி, நீங்க ஏன் நாளைக்கு ஒழுங்கா உங்களுடைய கவனத்தை செலுத்தல? ஏன் காவலர்கள் பாதிக்கப்படவில்லை? ஏன் அவங்க யாருமே அட்மிட் ஆகலங்கிற மாதிரியான தொடர்ச்சியான சம்பவங்கள் அவங்கள கேட்கறாங்க. இப்ப அரசாங்கம் வந்து பதில் மனு தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. சார் இந்த நான் பல பேர் மனு போட்டிருக்கிறதுனால ஒருத்தவங்க ஒண்ணொண்ணு கிளைம் பண்றாங்க. இப்ப தாவேகா தரப்புல இருந்து சிபிஐ விசாரணை வேணும்ங்கிறாங்க. அதே நாளைக்கு இன்னொரு தரப்புல இருந்து முன்னாள் நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு வேணும்னு கேட்கறாங்க. சில பேர் இந்த எஸ்ஐடியே இருக்கட்டும்ங்கிறாங்க. சில பேர் இந்த எஸ்ஐடி வேணாம், தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டிலேயே விசாரணை இருக்கவே கூடாது, நியாயமா நடைபெறாது. செந்தில் பாலாஜி என்ன மாதிரியான நபர், அவர் எந்த எல்லைக்கும் போவாரு, என்னென்ன நடப்பாரு, இப்ப மக்கள் மத்தியில அது எப்படி எல்லாம் பேசும் பொருள் ஆகுது அப்படிங்கிற வாதங்கள் எல்லாமே அவங்களோட வழக்கறிஞர்கள் சார்பில் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு. பட் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அரசாங்கத்தை தான் இதுல மெயினா சார்ஜ் பண்றாங்களே தவிர, இப்ப இந்த ரிப்ளை மனு வந்ததுக்கு அப்புறம் தள்ளி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர்கள் கேட்கக்கூடிய எஸ்ஐடி விசாரணையை மாத்திட்டு வேற ஆளை போடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது உச்சநீதிமன்றம். ஓகே சார். இப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் பற்றி சொல்லியிருந்தீங்க. அது பற்றி தான் நிறைய விஷயங்கள், நிறைய டிஸ்கஷன்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அரசு தரப்புலேருந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எக்ஸப்ஷனலான சிச்சுவேஷன்ஸில் வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி பண்ணலாம், 6 மணிக்கு மேலே பண்ணுறது அப்படிங்கிறத. அதே போல் மருத்துவர்களும் வந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்திருந்தோங்கிறதே சொல்கிறாங்க. அதை தாண்டி எத்தனை ஸ்லாப் இருந்துச்சு, ஒரே நேரத்தில் எத்தனை பேருக்கு பண்ண முடியும், அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கான பதில்கள் அரசு தரப்புலேருந்து வருமா? அதுக்கு என்ன மாதிரி பதில்கள் வரும்னு எதிர்பார்க்கலாம்? சார், அவங்க ஏற்கனவே வந்து இப்ப ரிட்டன் ரிப்ளை கொடுக்கணும். பட் அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, இதுக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் ஏற்கனவே பொது ஊடகங்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினப்பயே இந்த மருத்துவர்கள் மாநாடு நடந்துச்சுன்னு அந்த சப்ஜெக்ட் சொல்றப்ப அங்க இருந்து டாக்டர்ஸுங்க வந்தாங்க அப்படிங்கிறத அவரு இன்டைரக்டா சொல்லிடுறாரு. ஸ்பெஷல் பெர்மிஷனுங்கிறப்ப இவ்வளவு பெரிய இன்சிடென்ட், அதனால கவர்மெண்ட் கொடுத்துச்சுன்னு போயிருவாங்க. பட் அவங்க கேட்கிற மாதிரி அதற்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் டாக்டர்ஸ் இருந்துச்சு, பாடி இருந்துச்சு, ஓகே பெர்மிஷன் கொடுத்துட்டேன். அதற்கு உண்டான இடங்கள் இருந்துச்சா? ஒரு ஒரு உடலை கூராய்வு செய்வதற்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் கால அவகாசம் எடுத்துச்சு? எத்தனை மருத்துவர்கள் இருந்தீங்க? 41 எப்படி நைட்டுக்குள்ளார டிஸ்போஸ் பண்ண முடிஞ்சுங்கிறது அத வந்து ஒரு பெரிய முழுசா பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாதே சார். அதாவது வெறுமனையா கோடு போட்டுட்டு நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடிகளை எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க சொந்தக்காரவங்க கிட்ட அப்படின்னா, பிகாஸ் கட் பண்ணிடுவாங்க பீஸ் பீஸா. அத நீங்க உள்ள வந்து ஃபுல்லாவே மூட்டை கட்டி வெறும் முகம் மட்டும் தெரியற மாதிரி மூட்டைகள்ல கட்டிடுவாங்க. உள்ளுக்குள்ளார சும்மா பேருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபியூச்சர்ஸ் கூட சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல போட மாட்டாங்க. ஒண்ணா கூட தைக்க மாட்டான். அப்படியே அறுத்துட்டு அது என்னன்னு பார்த்துட்டு திரும்பி அந்த மூட்டைக்குள்ளார வச்சு பாடியை கட்டி கொடுத்துருவோம். அதனாலதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடிகளை ரொம்ப நேரம் நாளைக்கு வச்சுக்காதீங்க. ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க. 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ்க்குள்ளார புதைச்சிருங்க, எரிச்சிருங்கங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல நீங்க குடுக்குறப்ப அவங்க உள்ள என்ன பண்ணியிருந்தாங்க, உருப்படியா பண்ணியிருந்தாங்களா இல்லையான்னு யாருனாலையும் பார்க்க முடியாது. ஸோ அவங்க உடம்பு ஒரு வெள்ளை மூட்டையில கட்டப்பட்டிருக்கிறப்ப அது போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச பாடி அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர, பட் உண்மையிலேயே முழுமையா அது உடல் கூராய்வு செய்யப்பட்டதா அப்படிங்கிறது கூட
உறவினர்களால கூட கண்டுபிடிக்க முடியாதுங்கிறப்ப நீதிமன்றம் கேட்கறதுல ஒரு நியாயமான கேள்வி இருக்கு. இன்னொன்னு, பொதுவாகவே முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு போனப்பே மணி 4:30 5. அவர் வரப்ப எல்லா பாடியும் ரெடியா இருக்குது. நீங்க வந்து இது வந்து ஒன்றும் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. சிஎம் வரத்துக்குள்ளார ரிப்பன் ரெடியா இருக்கணும், பில்டிங் ரெடியா இருக்கணும், பூத்து ஊறத்துக்கு ஆள் ரெடியா இருக்கணும், பன்னீர் தெளிக்க ஆள் ரெடியா இருக்கணுங்கிற மாதிரி அவர் உள்ள நுழைஞ்சோடனே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடணுமாங்கிற மாதிரி இவங்க அந்த ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட் எடுத்துட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளார சார் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சார்ட்டர்ட் ஃபிளைட் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. பட் ஏஜென்சிஸ் இருப்பாங்களே தவிர ஃபிளைட்ஸ் ஓனர்ஸ் ரொம்ப ஃபியூ தான். அவங்க அங்கங்க ஹால்ட் பண்ணி இருக்கிறப்ப அந்த ஏஜென்சிஸ் போய் அவங்கள ஹையர் பண்ணுவாங்க. இப்ப விஜய் திருச்சியில் இருந்து சென்னைக்கு போனார்ல ஒரு ஃபிளைட், முதலமைச்சர் நினைச்சிருந்தா அந்த ஃபிளைட்டையே கூட திரும்பி எடுத்துக்க முடியும். ஏன்னா அது ஒன்றும் விஜயோட சொந்த ஃபிளைட் கிடையாது, அதுவும் சார்ட்டர்ட் ஃபிளைட் தான். அவங்க பேமெண்ட் பண்ணி தான் வராங்க. அந்த ட்ரிப்பு முடிஞ்சிருச்சுங்கிறப்ப அந்த ஃபிளைட் ஃப்ரீ ஆயிருது. பட் இவர் வேணும்னு கேட்டிருந்தா அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா இவங்க ஸ்பெசிபிக்கலாவே அந்த ஃபிளைட் வேணாம்னு சொல்லி ஹைதராபாத்ல இருந்து வேற ஃபிளைட் எடுக்கிறாங்க. அதனாலதான் இவருக்கு 2 மணி நேரம் லேட் ஆகுது ஃபிளைட். இவர் அங்க வந்து பை ரோடு எடுத்து 4:30 5 மணிக்கு கரூர் ரீச் ஆகுற வரைக்கும் அந்த குறிப்பிட்ட டைம் அவங்க இழுத்ததுக்கு காரணமே ஏதோ ஒரு தேவைக்காக இழுத்த மாதிரி இருக்குது. அது எதனால அப்படின்னா, நீங்க அப்பதான் இந்த டைமுக்குள்ளார வாங்க, நாங்க அதுக்குள்ளார எல்லாத்தையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சிருவோம்னு சொன்னதுனால லேட் ஆக்குனாங்களான்னு கூட தெரியல. பட் ஆனால் அந்த மருத்துவமனைக்குள்ளார நுழையிறப்பயே எல்லா உடல்களும் அப்படியே நாளைக்கு அங்க வச்சிருக்காங்க. இவர் ஒண்ணுக்கா மலர் வரைய வச்சுட்டு இவர் கிளம்புன அடுத்த நிமிஷமே எல்லாரோடைய வீட்டுக்கும் பாடி அனுப்பிச்சிட்டாங்க. நீங்க 5 மணிக்குள்ளார இவ்வளவு அவசரமா நாளைக்கு ஏன் அவளை செஞ்சாங்க? அங்க அந்த சம்பவ இடத்துல சொல்ற மாதிரி பல பேருக்கு அந்த கத்தி கீறல்கள் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதே கரூர் மாவட்டத்துடைய தாவக மாவட்ட செயலாளருடைய மனைவி அவங்க சொல்றப்ப கூட, நான் வந்து நல்லாதான் இருந்தேன், நெரிசல்லாம் இல்லை, பட் ஏதோ ஒரு ஸ்மெல், அன்ஈசி ஸ்மெல் ஒண்ணு இருந்துச்சு. அதை மோந்து பார்த்தோன்னே நாங்க என்னை சுத்தி இருக்கிறவங்களே நிறைய பேர் மயக்கமானாங்க, எனக்கும் மயக்கம் வந்துருச்சு. நல்ல வேளை என்னை பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க, நான் ஆம்புலன்ஸ்ல ஏறி இருந்தேன்னா இன்னைக்கு நானும் இறந்துருப்பேங்கிறாங்க. ஸோ அந்த ஆம்புலன்ஸ்ல ஏதோ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலிகேஷன்ஸ் அவங்க வைக்கிறப்ப அது எல்லாமே நமக்கு போஸ்ட்மார்ட்டம் டிரான்ஸ்பரன்சில தான் கிடைச்சிருக்கும். நீங்க அததான் நான் போன பேட்டியிலேயே சொன்னேன். முதலமைச்சர் ஏன் சம்பவ இடத்துக்கு வந்த உடனே தனிநபர் ஆணையத்துக்கு உத்தரவிட்டாரு, ஏன் காவல்துறையை நம்பல அப்படின்னு நான் கேட்டேன். இப்ப நாளைக்கு ஒரு வேற மறு விசாரணை கொடுக்குறாங்க, இல்ல பிஜேபி இதை அரசியல் பிளே பண்ணி ஏதோ சிபிஐக்கு மாத்திருச்சுன்னா பாடி எல்லாத்தையும் வெய்யி போஸ்ட்மார்ட்டத்துக்கு திரும்பி பண்ணணும்னு சொல்லிடுவாங்கிற அவசரம் இருந்துச்சா அரசுக்கு அப்படிங்கிறது தான் உச்ச நீதிமன்றத்தோட உள்நோக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அரசு தரப்புல இவரு மா சுப்பிரமணியம் என்ன சொன்னாரோ அதே தான் ரிட்டர்ன்ல கொடுக்க போறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்கறது இந்த விசாரணை குழு வந்து இப்ப அஷ்ராக்காருக்குமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க ஒண்ணு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஃபார்மர் ஜட்ஜில கொடுங்க, இல்லைன்னா நாளைக்கு சிபிஐ கொடுங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வழக்கு போற போக்கை பார்த்தால் விஜயோடைய கரூர் சம்பவத்தில் சிபிஐக்கு தான் மாத்துவாங்க உச்சநீதிமன்றம். ஓகே, இப்போ உச்சநீதிமன்றம் வந்து அரசு தரப்புக்கு இவ்வளவு கேள்விகள் எழுப்பியிருக்குன்னு சொல்கிறீங்க. அரசு தரப்புலேருந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக என்ன மாதிரி பதில்கள் சொல்லியிருக்காங்க? விஜய் அவர்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கதாகவும் சொல்கிறாங்க. அவங்களோட டிஃபென்ஸ் ஆர்குமெண்ட் என்னவா இருந்துச்சு? சார், இந்த கேஸ்ல ஒரு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இதெல்லாம் நாளைக்கு வழக்கு ரீதியா கோர்ட்ல எதெல்லாம் பேசணுமோ, ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பப்ளிக் போறதுக்கே வந்துருச்சு. நீங்க இப்ப இன்சார்ஜ் டிஜிபி பேசுறதா இருக்கட்டும், எல்என்டோ ஏடிஜிபி பேசுனதா இருக்கட்டும், ஹோம் செக்ரட்டரி அமுதா ஐஏஎஸ் பேசுனதா இருக்கட்டும், சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுனதா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி பேசுனதா இருக்கட்டும், இதெல்லாம் விசாரணை அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரிகிட்டயோ நீதிமன்றத்திலயோ பேச வேண்டியது. பட் ஆனால் இவங்க இது எல்லாத்தையுமே பப்ளிக் ஃபோரத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்கிறப்ப இப்ப நம்ம கிட்ட பத்திரிகைகள்ல இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்களோ அதே தான் கோர்ட்ல முட்டு கொடுக்குறாங்க, அதே தான் பேசுறாங்க. இவர் லேட்டா வந்தாரு, இவர் காரணம், தண்ணி வைக்கல, இவங்க 10,000 சொல்லிட்டு 25,000 பேரை கூட்டிட்டாங்க. சோ இது பப்ளிக்ல என்னென்ன இவங்க அரசாங்க தரப்புல இருந்து அலிகேஷன்ஸ் வைக்கப்பட்டதோ அவங்க தரப்புல அரசாங்க வழக்கறிஞர் அதை தான் சொல்றாரு விஜய் மேல. அதை தான் அவங்க சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க, எல்லாத்தையும் தூக்கி விஜய் மேல போட்டுவிட்டு அவர் தான் காரணங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணாதீங்க, அதை வந்து நாங்க ஏற்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்றப்பதான் நாளைக்கு அதுக்கு அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்கப்படுது. உண்மையிலேயே வந்து இது அவர்களை சார்ந்து நாளைக்கு இது ஒரு கடுமையான ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அவமானமா தான் கருதுறாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றத்தோட கேள்வி வந்து ரொம்ப கடுமையாக இருந்ததா தான் அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. இப்போ நீங்கள் வந்து விஜய் அவர்கள் தாமதமாக வந்தது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லி அரசு சார்பாக வாதிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுனால மக்கள் டயர்ட் ஆகிட்டாங்கன்றது ஒரு விஷயம். இன்னொன்று இருட்டிருச்சு அப்படிங்கிற காரணத்தில் அந்த கால்வாயில் சில பேர் விழுந்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பகலில் நடந்திருக்காது, தவிர்த்திருந்திருக்கலாம். முன்னாடியே வந்திருந்தாருனாலும் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்காது, தவிர்த்திருந்திருக்கலாம். ஸோ தாமதமும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு அரசு சார்பாக வாதிட்டு இருக்கதா சொல்கிறாங்க சார். சார், அவங்க அதை தான் சொல்றாங்க. பட்
நான் முன்ன சொன்ன மாரி தான். அவங்க வந்து இத்தன மணிக்கு அவரு வரேன்னு சொன்னாலும், கூட்டத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் நீங்க உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நெனைக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 5 மணிக்கு மாலை மேடை ஏறுவாங்க. 10 மணிக்கெல்லாம் கிரவுட் இறக்கிருவாங்க. அப்ப அன்று இருந்த கலைஞர் கூட விமர்சனம் பண்ணுவார். ஆட்டு மந்தைகளை வந்து ஆடுகள்ல அடைச்ச மாரி மக்கள அடைச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாரி. எல்லா அரசியல் கட்சிகள்லயுமே தலைவர் வரத்துக்கு முன்னாடியே கிரவுட லோட் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் செட்டப் பண்ணி செய்யற கட்சிகளே செய்யறது. விஜயை பொறுத்தவரைக்கும் எங்கேயும் யாரும் வாகனம் வைத்து வேற பிற மாவட்டங்கள்ல இருந்து கூட்டிட்டு வந்து சேர்க்கிற கூட்டம் இல்ல. அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களே நாளைக்கு அவரை பார்க்கணும்னு ஒரு ஆர்ப்பரிப்போட வராங்க. ரசிகர்களும் நாளைக்கு சீக்கிரம் பார்க்கணும். நம்ம முன்னாடி போய் நின்னு பார்க்கணுங்கிறப்ப ஏன்னா இவங்க எல்லாம் காலையில 11 மணிக்கு ஷோனாலே நேத்துக்கு நைட்டே தியேட்டர்ல போய் படுத்தே பழக்கப்பட்டவங்கிறதுனால நேர்ல வராருங்கிறப்பயும் அந்த ஒரு பழக்கத்தை பின்பற்றுகிறார்கள். இதை வந்து நம்ம விஜய் மேல அலிகேட் பண்ண முடியாது. அதற்கு அப்பாற்பட்டு நம்ம முன்ன சொன்ன மாதிரி டிஜிபி சொன்னது 12 மணிக்கு வருவாங்கன்னு சொல்லிதான் எங்க கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்க. ஆனா 7 மணிக்கு வந்தாரு அப்படிங்கிறதே வந்து தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல நான் அனுமதி கடிதம் பார்த்தேன். 4 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நாமக்கல்ல 8:15க்கு 8:45க்கு பேசுவேன்னு சொல்லிட்டு அவர் 8:45க்கு தான் சென்னையில இருந்து பிளைட்லயே ஏறினாரு அப்படின்னா சார் அதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. அவர் பிளைட்ல இருந்து ஏர்போர்ட்ல இறங்கின அடுத்த 1 ஹவர்ல நேரா ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. அவர் ஒரு 1 ஹவர் டிலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் செய்யறாங்க. இது என்ன ஸ்கூல் நடத்துறீங்களா, காலேஜ் நடத்துறீங்களா, பெல் அடிக்கிறதுக்குள்ளார எல்லாரும் உள்ள வந்து உட்கார்றதுங்கிறதுக்கு. அவங்க அரசியல் எல்லா கட்சியிலயும் நடக்கிறது தான் சார். இது வேணா சும்மா ஒரு குறை சொல்றதுக்காக நாளைக்கு பேசலாமே தவிர நீதிமன்றத்தின் பார்வையிலேயே அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அவர் தாமதப்படுத்தினாருங்கிறத அவங்க தாமதமே வந்தாலுமே வேர் இஸ் த ப்ரொடெக்ஷன், ஏன் நீ போதுமான அளவு கொடுக்கலன்னு கேக்குறாங்க. அவர் வந்தார், லேட்டா வந்தாரு, சீக்கிரம் வந்தாரு, அதெல்லாம் வேறப்பா. உன் பாதுகாப்பு லட்சணம் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க கோர்ட். அதுதானே அவங்க அதை பெருசா கன்சிடர் பண்ணல. அவர் லேட்டா வந்தாருங்கிற ஒரு ஃபேக்ட் எல்லாம். ஓகே. அதே போல உயர்நீதிமன்றத்துல விஜய் அவர்களோட தலைமை பண்பை விமர்சனம் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததையும் பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் கண்டிச்சிருக்காங்களா சார் உச்சநீதிமன்றத்துல? சார் தலைமை பண்பை கேள்வி கேட்டது வந்து ஆக்சுவலா போன தடவை நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. மதுரையில வந்து மதுரையில பெஞ்சுல இருந்து வந்த கருத்து தான் இந்த வழக்கு சார்ந்த கருத்துக்களா இருந்துச்சு. அந்த முன்ஜாமீன் வழக்காக இருந்தது. இங்க சம்பந்தமே இல்லாத ஒரு பொது மனுவை விசாரிக்கிறேன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்த கமெண்ட்ஸ் தான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம். வந்து அவர்களுக்கு தலைமை பண்பு இல்ல அப்படிங்கறதெல்லாம் தான் அதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளானது. ஆனால் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் விஜயோடைய கட்சி மீது விமர்சனத்தையோ இல்ல விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவரா நடந்து கொள்ள அதுக்கு மாண்பு இல்ல, அவர் அதுக்கேத்த மாதிரி செய்யலாங்கிற மாதிரியான எந்த விமர்சனமும் உச்சநீதிமன்றத்திலிருந்து வரவில்லை அப்படிங்கறதுதான் விஷயமா இருக்கு. அவங்களோட முழு கேள்விகளும் அரசாங்கத்தை சார்ந்தே நாளைக்கு தொடுக்கப்பட்டுள்ளதே தவிர அவர்கள் பொது ஊடகங்களில் இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட என்ன நாளைக்கு முட்டு கொடுத்தாங்களோ அதே முட்டை அவங்க உச்சநீதிமன்றத்திலயும் கொடுக்குறாங்க சார். அதாவது அவங்க கேஸ் இன்வெஸ்டிகேஷனா நாளைக்கு கோர்ட் எடுக்கல, இந்த வழக்கை அவர்கள் விசாரிக்கல. இந்த வழக்கில் நாளைக்கு மேற்படியான விசாரணைக்கு சிபிஐ கொடுக்கணுமா இல்ல வேற எதுவும் பண்ணணுமா அப்படிங்கறத தான் போறாங்களே தவிர சஸ்பிஷியஸ் ஃபேக்டர்ஸ் அவங்க கொடுக்கக்கூடிய பதில்ல இன்சிடென்ட்ஸ்ல இதுல ஏதோ நடந்திருக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அல்டிமேட்டா அவங்க அதுக்கு தான் போவாங்க. அவங்க அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே அது அரசாங்கத்துக்கு அவமானம் தான். இதுதான் உண்மையான விஷயமா இருக்கு. ஓகே சார். இப்போ சுப்ரீம் கோர்ட்ல நடந்திருக்கக்கூடிய இந்த வழக்கு விசாரணையும் அந்த தீர்ப்பும் அரசியல் தளத்திலையும் மக்கள்கிட்டையும் என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் டில் தி ஜட்ஜ்மெண்ட் அது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது சார். ஏன்னா ஜெனரல் டிஸ்கஷனு ஆர்குமெண்ட்ஸ் கோர்ட் ஆர்குமெண்ட்ஸ்ல வந்து சில விஷயங்களை வந்து மக்கள் கிட்ட அந்த அளவுக்கு போய் சேருதா அப்படிங்கறது எனக்கு தெரியல. பட் நடிகர் விஜய் உடைய ஒரு ஈர்ப்பு மக்கள்கிட்ட இருக்கிறதும் இந்த கரூர் சம்பவம் பேசும் பொருளாக இருக்கிறதுனால வேணாலும் இந்த ஆர்குமெண்ட் பேசும் பொருளா மாறுதே தவிர பட் பொதுவாகவே வந்து கோர்ட்ல வந்து ஒரே விஷயம் ஒரே நாள்ல தீர்வு கிடைக்காது. அது பல முறைகள் ஹியரிங் வரும், பல ஆர்குமெண்ட்டுகள் வைக்கப்படும், இல்லாத பொல்லாத இரு தரப்புலையும் சொல்லுவார்கள். ஆனால் நீதிபதியோட தீர்ப்பு எதை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கறதுதான் பேசும் பொருளை உருவாக்கும். அதை நான் சொல்ற மாதிரி இப்ப அவங்க அடுத்தது சம்திங் இஸ் ஃபெல்ட் கில்ட்டி, நான் அதனால வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து வேணாம், ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்தா சரி வராது, அதனால சிபிஐ எடுக்கட்டும் அப்படின்ட்டாங்க அப்படின்னா இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் ஒரு நியாயத்துக்காக குரல் கொடுத்த மாதிரி நீ உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு, ஒரு தவறுன்னு தெரிஞ்சோடனே கொடுத்துருக்காங்க. இப்ப விஜய் சைடே ஒரு பார்ட் ஆஃப் சைட் ஜஸ்டிஃபை ஆயிரும். பாரு இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஏதோ மறைக்கிறதுக்காக அவங்க முயற்சி செஞ்சாங்க, பரவாயில்ல அவங்க உச்ச நீதிமன்றத்துல போய் நாளைக்கு அவங்களுக்கு தேவையான சாதகமான ஒரு இதை வந்து விசாரணை குழுவை வாங்கிட்டு வந்துட்டாங்கிற மாதிரி இருக்கும். இது கவர்மெண்ட்டுக்கு இப்ப ஆம்ஸ்டாங் வழக்கிலேயே நீங்க நாளைக்கு சிபிஐக்கு ஹைகோர்ட் மாத்துது, உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்டேக்கு போறாங்க இவங்க. அதனால இவங்க ஏன் வந்து சிபிஐனால இப்ப ஒண்ணு சிபிஐனால எங்க மம்தா பானர்ஜி மாதிரி ஸ்டேட்டுக்குள்ளார இடியும் வரக்கூடாது, இன்கம் டாக்ஸும் வரக்கூடாது, சிபிஐயும் வரக்கூடாதுன்னு சொல்ற ஆள் இவர் கிடையாது.
அஜித்குமார் வழக்குல நாளைக்கு காவலர்களால் அடித்து கொல்லப்பட்டாருங்கிறப்ப கஸ்டோடியல் டெத்துக்கு நீங்களே சிபிஐக்கு மாத்தி விட்ட மாதிரி இதையும் நாளைக்கு ஒரு சார் அவர் நியாயமா முதலமைச்சர் இது நம்ம அரசாங்கத்தை இப்ப செந்தில் பாலாஜியை குறை சொல்றாங்க, கவர்மெண்ட் மேல இப்ப குறை சொல்றாங்க, அதிகாரிகள் குறை சொல்றாங்க, காட்சியாளர்களுக்கே விஜய் வெளியில வர்றது பிடிக்கல, விஜயை நாளைக்கு கட்டம் கட்டணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சம்பவங்களை திமுக திட்டமிட்டு செய்திருக்கிறா அப்படின்னு ஒரு பிரச்சனை எழுகிறப்பயே நீங்க நாளைக்கு சிக்கல்ல இல்ல அப்படின்னா நீங்க நாளைக்கு சரி எடுத்துட்டு போன்னு விட்டுறணும். இப்ப இந்த கஸ்டோடியல் டெத் நடந்துச்சு இல்லைங்க அஜித்குமார் வழக்குல, அப்ப அந்த சம்பவம் நடந்த இரு மாவட்டத்தோடைய அமைச்சர்கள்ட்டையும் போன் பண்ணி முதலமைச்சர் டைரக்டாவே இந்த இந்த சம்பவத்துல நீங்க எதுவும் இன்வால்வ் ஆயிருக்கீங்களான்னு கேக்குறாரு. 2 அமைச்சர்களுமே இல்லைங்க எங்களுக்கு இது தெரியவே தெரியாது, நாங்க எதுவும் இன்வால்வ் ஆகல. அவர்களுடைய அமைச்சர்களும் அவங்க எம்எல்ஏக்கள் யாரும் இதுல சம்பந்தப்படல அப்படின்னு உடனே இவர் சிபிஐக்கு மாத்தி விடுறாரு. என்னன்னா அதுல என் கட்சியால் யாரும் பாதிக்கப்பட போறதில்ல, அதுல ஒரு ஒரு முக்கியமான அதிகாரியோடைய பெயர் அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு, ஏடிஜிபி உடைய பெயர் அவர் தான் கட்டளை இட்டாருன்னு சொல்லி பெயர் வந்துகிட்டே இருந்துச்சு. பட் சிஎம் பரவாயில்ல, அதிகாரிகள் காவு கொடுத்தா உன்னால என் ஆட்சிக்கு கெட்ட பேர் ஆகுது, நீ பிரச்சனை வந்தா ஃபேஸ் பண்ணிக்க, என் அமைச்சர்கள் யாரும் இல்ல, என் கட்சியில யாரும் நடத்தல, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிபிஐ வச்சுக்கன்னு எப்படி அவர் கொடுத்தாரோ அவர் விசாரிச்சுட்டு தான் கொடுத்தாரு. நம்ம மேல தவறு இல்லைல்லப்பா, நீங்க யாரும் எதுவும் செய்யல, சரி விடு அப்படின்னு சிபிஐக்கு போட்டோம் அப்படின்னது. இன்னைக்கு அதே விஷயத்த நாளைக்கு உங்கள் மேல் தவறு இல்லைங்கிறத வெளிப்படைத்தன்மையோட எங்கள் கைகளில் கரை இல்லைங்கிறத முதலமைச்சர் நினைச்சா அவர் சிபிஐக்கு ஓப்பனா அவரே கொடுத்துட்டு போயிருக்கணும். இப்ப அவர் கொடுக்காம முட்டு கொடுக்கறதுனால நாளைக்கு திரும்பி இப்ப ஆம்ஸ்டாங் வழக்குல கொடுக்கறதே எவ்வளவு சர்ச்சையாகுது. இப்ப திரும்பி கரெக்டா சிபிஐக்கு மாறுது, அடுத்த நாளே கேஸோட ஏ1 சிறைச்சாலைக்குள்ளாரே இறந்து போறாரு. நீங்க 2 பேரை என்கவுண்டர் போட்டப்ப அப்ப கேஸோட டெவலப்மெண்ட் என்ன? நாளைக்கு இவ்வளவு பேர் மேல குண்டாசு போட்டீங்களே அதோட கேஸ் டெவலப்மெண்ட் என்ன? நீங்க போட்ட மொத்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் சார்ஜ் ஷீட் ரத்து பண்ணிருச்சு உயர்நீதிமன்றம். நீங்க ரத்து பண்ணிட்டு புதுசா ஆரம்பத்துல இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கிறீங்க. இப்ப அதையும் நாளைக்கு உச்ச நீதிமன்றத்துல போய் சார்ஜ் ஷீட்டை கேன்சல் பண்ணீங்கன்னா அக்யூஸ்டிங் எல்லாம் வெளில வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி அதை ஒரு காரணம் சொல்லி இதுல இருந்தா இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுங்க. யாரையோ காப்பாற்றுவதற்கு திமுக அரசாங்கம் முயற்சி செய்கிறதான்னு இப்ப அதுல பேச்சு எழுறதுக்கு காரணம் நீங்க சிபிஐக்கு விடாம இருக்கிறது. அதே மாதிரி விஜய் விஷயத்திலேயே நீங்க சிபிஐக்கு விடாம இருக்கிறதுனால இப்ப சுப்ரீம் கோர்ட்ல போய் அவங்க ஆர்டர் வாங்கிட்டு வந்தா உங்கள் ஆட்சிக்கு தான் அவமானம். அதை நீங்களே கையை தூக்கிட்டு பெருந்தன்மையா செஞ்சு கொடுத்தீங்கன்னா பரவாயில்லப்பா, அவங்க மேல எதுவும் தப்பு இல்லை போல, அதனாலதான் அவங்களே சிபிஐ கொடுத்துட்டாங்க. சார், எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியில இருந்தப்ப இப்ப பொள்ளாச்சி சம்பவம் வந்துச்சு, உடனே சிபிஐன்ட்டாரு. குட்கா வழக்கு வந்துச்சு, உடனே சிபிஐன்ட்டாரு. அவரு ஏன் நாளைக்கு தைரியமா சிபிஐன்னு கையை தூக்குனாருன்னா கூட்டணியில இருக்கிறோம் மேல, அதனால சிபிஐ நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ணாது, நம்ம கிட்ட இருந்தாதான் நம்மளுக்கு தலைவலி, அதனால மேல அமுச்சு விட்டோம் அப்படின்னா நாளைக்கு சிபிஐ நேர்மையா இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கையை தூக்கிக்கலாம்னு அவர் தன்னை காப்பாத்திக்கிட்ட மாதிரி நீங்களும் நாளைக்கு தப்பு பண்ணலங்கிறவங்க கையை தூக்கிட்டு ரைட்டு சிபிஐ எடுத்துட்டு போன்னு சொல்லியிருக்கலாமே, அதை ஏன் செய்யலங்கிறது தான் இப்ப கடைசியா பேசும் பொருள் ஆகும். நீங்க சொல்ற மாதிரி உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நாளைக்கு ஒருவேளை அவங்க சிபிஐக்கு ஆணையை வெளியிட்டால் இது மக்கள் மத்தியில் இப்ப நான் சொன்ன கருத்துக்கள் தான் பேசும் பொருளாகும். ஓகே சார், ஒருவேளை இந்த வழக்கு சிபிஐக்கு மாறுற பட்சத்துல விஜய் அவர்களுக்கும் டிவிகேக்கும் என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கும்? ஒருவேளை சிபிஐக்கு மாற்ற முடியல அப்படின்னம்னா அதுவுமே அப்ப நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஜய்க்கு சிம்பத்தியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? சார், ஜென்ரலா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த தனிநபர் அருணா ஜெகதீஷனோட தனிநபர் ஆணையத்துலதான் எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருந்துச்சு. ஏன்னா நீங்க இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துல அவங்க ஆணையராக இருந்திருந்தாலும், விசாரணை ஆணையராக இருந்திருந்தாலுமே அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல எந்த ஆபீசர் மேல எந்த ஆக்ஷனும் இல்ல, இன்சிடென்ட் அக்கரன்ஸுக்கு இப்ப நீங்க முதலமைச்சர் கட்டளையிட்டு தான் ஃபயரிங் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா சிஎம் நான் டிவி பார்த்து தான் சம்பவம் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு. சோ அதுக்கு உண்டான ஒரு டிரான்ஸ்பரன்சியே இன்னும் டிஎம்கே கவர்மெண்ட்ல நீங்க கொண்டுட்டு வரல. நீங்க எப்படி ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு நாங்க உண்மை குற்றவாளிகளை சிறைக்கு அனுப்புவோம்னு சொன்னீங்களோ, எப்படி அதிமுக ஊழல் அமைச்சர்களை கைது பண்ணுவோம்னு சொல்லுவீங்களோ, அதே மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கும் பொள்ளாச்சி வழக்குக்கும் நாளைக்கு நீங்க நியாயம் கொடுப்பேன்னீங்க. இப்ப பொள்ளாச்சி வழக்குல நாளைக்கு அவங்க எல்லாம் கன்விக்ட் ஆனதுக்கு நாளைக்கு அரசாங்கம் எப்படி பெருமை எடுத்துக்க முடியும்? இங்க நாளைக்கு இந்த மாவட்டத்துக்குள்ளார இருக்கிற நீதிமன்றம் கொடுக்குற எல்லா தீர்ப்புக்கும் நாளைக்கு அரசாங்கம் பெருமை எடுத்துக்க முடியும்? பொள்ளாச்சியில அவங்க நாளைக்கு கோர்ட் ஓப்பனா நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குது, கவர்மெண்ட் எதுவும் ஹெல்ப் பண்ணல. பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளிப்படையாக நாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நாங்க ஆளானோம்னு பாதிக்கப்பட்டவங்க இந்த சம்பவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அவங்க தைரியமா வெளில நின்று பண்ணாங்க. எடப்பாடி கவர்மெண்ட்ல பாதிக்கப்பட்டவங்க வெளில வந்தவங்களோட போட்டோ பேரு எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி திரும்பி நீ வந்தனா உன்னை அவமானப்படுத்திடுவாங்கிற ஒரு சூழல் எழுந்தப்ப கூட பரவாயில்ல, இதுக்கு ஒரு தீர்வு வரணும்னு பாதிக்கப்பட்டவர்கள் வெளில வந்ததுனால அந்த தீர்ப்பு வந்துச்சு. தமிழ்நாடு அரசினால் வரல. நீங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல பொள்ளாச்சி சம்பவம் துப்பாக்கி சூடுக்கும் நாளைக்கு கொடுக்குறேன், நீங்க ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. இப்ப அவங்க அதே நபர் நாளைக்கு நடத்தக்கூடிய விசாரணை எப்படி வெளிப்படைத்தன்மையா இருக்கும், உண்மை இருக்குங்கிறத எனக்கு பர்சனலா ஐ ஃபெல்ட்.
இப்ப அதை மீறி இப்ப அஷ்ரா கார்கு கிட்ட போயிருக்கிற வரைக்கும் நான் அதை வந்து எனக்கு அதுல ஒன்றும் பெரிய நெகட்டிவா இல்லை சார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கவர்மெண்ட் ஆளுங்கட்சிக்கு எல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. இன்னொன்னு உயர் அதிகாரிகளா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, இது டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ணணும், உண்மை இதுதான் அப்படின்னா தூக்கி வெளில போட்டுருவாரு. அதனால ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் அவர் நேர்மையான அதிகாரி, டைரக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அவரோட கொஞ்சம் டைப்பே போல்டான டைப். இன்னொன்னு உயர்நீதிமன்றத்துல இப்ப எஸ்ஐடி ஏற்று தமிழ்நாடு அரசு எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கல. ஏன்னா நாங்க எங்களுக்கு வேண்டிய அதிகாரியை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னா திரும்பி இவங்க அப்ப எங்க உள்ளார இல்லைன்னு பிரச்சனை ஆயிரும். அவங்க அந்த டச்சே பண்ண மாட்டேங்கிறாங்க. இவர் உண்மையிலேயே நேர்மையான அதிகாரி, நல்லா விசாரிப்பாருன்னு நினைக்கிறேன். பட் தாவேகா தரப்பில் வேணவே வேணாம், தமிழ்நாடு போலீஸே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு, ஏன்னா எப்படி இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளார இருக்கிற ஒரு அதிகாரி கவர்மெண்ட் அலிகேட் பண்ணிடுவாரா அப்படிங்கிற பார்வையில அவங்க இருக்கிறாங்க. சோ அவங்க சிபிஐ போகணும் அப்படின்னு நினைக்கிறது அது சரியான விஷயம் தான். அதுல நம்ம வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை கிடைக்கும். உண்மையிலேயே இப்ப ஆட்சியாளர்களோ இல்ல அவங்க குறிப்பிடக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோ யாரோ திட்டமிட்டு இல்ல வேறு யாரும் சமூக விரோதிகள் திமுகவுக்கும் தாவேகாக்குள்ளாரே பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு சொல்லியோ இல்ல தாவேகாவுடைய கூட்டத்தை குறைப்பதற்காக இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் ஜனங்கள் கூட மாட்டாங்கன்னு செஞ்சாங்களாங்கிறதெல்லாம் பல கண்ணோட்டத்துல விசாரிக்கணுங்கிறப்ப டிஎம்கேவை மட்டும் டார்கெட் பண்ணி இல்ல, பட் உண்மையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரியப்படுத்தணுங்கிறப்போ ஒரு நேர்மையான விசாரணை தேவைங்கிறது தான் அவங்களுடைய பார்வையா இருக்குது. அதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.